அன்பார்ந்த நபியின் உம்மத்தினரே, உங்களை நோக்கிய சத்தியத்தின் அழைப்பு. நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த சத்திய கூட்டமாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய இந்த இஜ்திமாவிலே கலந்து கொண்டு சத்தியம் பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள நீங்கள் முன்வாருங்கள். இருளிலிருந்து உங்களை வெளிச்சத்தின் பக்கம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அழைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களும் தாங்கள் வரும்போது அவரவருடைய அந்த சமூகத்திலே பல வகையான அறியாமை ஜாஹிலியத்துகள் காணப்பட்டதை கண்டார்கள். இப்படி அந்த காலகட்டங்களில் ஒவ்வொருவரும் மூதாதையர்களையும் அதே போன்று பெரும்பான்மையின மக்களையும் மனோச்சையையும் தங்களுடைய வழிபடும் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். இதே சூழ்நிலைக்கு இன்றைய நபியுடைய உம்மத்தும் தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய ஜாஹிலியத்து என்று கூறப்போனால் மதவாதம், இனவாதம், பிரிவினைவாதம், மொழிவாதம், இப்படி பிரதேசவாதம், இப்படி ஒவ்வொரு வகையான ஜாஹிலியத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இறுதி நேரத்திலே சொன்னார்கள், என்னுடைய காலுக்கு கீழால் ஏறி மிதிக்கிறேன். மொழியை கொண்டு, இனத்தை கொண்டு, கருப்பன் வெள்ளையன் என்ற நிற பாகுபாடு இவற்றையெல்லாம் இல்லாதொழித்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே இன்று அவைகள் மலிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த நபியுடைய உம்மத்தினரை, நீங்கள் சற்று சிந்தியுங்கள். இந்த சத்திய கூட்டமாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அனைத்தையும் இல்லாதொழிக்க வந்திருக்கிறது. ஜாஹிலியத்துகள் அனைத்தையும் இல்லாமலாக்கி அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்திலே ஒன்றுபடுத்தி ஒரு சமூகமாக வாழ்ந்த நபியுடைய உம்மத்து எப்படி ஒரு சமூகமாக வாழ்ந்ததோ அதே போன்று இன்று ஒற்றுமையோடு, பிரிவினைக்கு மத்தியிலே ஒவ்வொருவரும் பள்ளிக்காக சண்டை, இதே போன்று எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்நோக்கிய இந்த சமூகத்திற்கு ஒற்றுமை என்பதே இந்த சமூகத்திலே கிடையாதா என்று விடிவை நோக்கி ஒவ்வொரு மனிதர்களும் அங்கலாய்த்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்கான வழி முகாந்திரம் எந்த இயக்கங்களிலும் கிடையாது. சத்திய கூட்டமாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனிடத்திலே மட்டுமே அது காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வர வேண்டும் என்றால் அது ஜமாஅத்துல் முஸ்லிமீனிடம் மட்டுமே அதற்கான முகாந்திரம் விடப்பட்டிருக்கிறது. நபியுடைய வழிகாட்டுதல் இந்த சத்திய கூட்டமாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமிடத்திலே மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் சற்று சிந்தியுங்கள். ஆகவே இதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சத்தியத்தை உரசி பார்க்க வேண்டிய, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கொள்கைகள், இயக்கங்கள், மதுகபுகள் இவைகள் சரியானவைதானா என்பதை பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே மறந்து விடாதீர்கள். எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 4:30 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை இந்த அரை நாள் இஜ்திமா நடைபெற இருக்கிறது. இதிலே மிகச் சிறப்பு வாய்ந்த சொற்பொழிவுகள் நடக்க இருக்கின்றன. மிக முக்கியமான உரையாக பைஅத்தும் இறுதி நபியின் உம்மத்தும் என்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பற்றிய பையத்து சம்பந்தமான சில ஆலிம்களுடைய விமர்சனங்களுக்கு தெளிவுகள் கொடுக்கப்படும். மௌலை ஹுதைஃபா அவர்களால் இந்த உரை நிகழ்த்தப்படும். இது மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை இன்ஷா அல்லாஹ் இந்த விளக்கம் தெளிவு நடைபெறும். அடுத்ததாக 2வது உரையாக சத்தியம் நேர்வழியும் அல் ஜமாத்தில் மாத்திரமே உண்டு என்ற தலைப்பிலே மௌலை ஹுமைத் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அது மாலை 7:15 முதல் 8:15 வரை நடைபெறும். ஆகவே இதுவும் மிக முக்கியமான ஒரு தலைப்பாக காணப்படுகிறது. இதனையும் நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இஜ்திமா நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக
பிரிவிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விமோசனத்தை பெற்றுத்தரக்கூடிய, ஒரு விடிவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பயான் நிகழ்ச்சியாக இறுதியாக மௌலவி சிஃபாக் அவர்களுடைய இஸ்லாமும் பிரிவினையிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மிக தெளிவான ஒரு உரையாக இது இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த உரை 8:15 தொடக்கம் 9:15 வரை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இஜ்திமாவின் இறுதி நிகழ்வாக இரவு 9:15 முதல் இரவு 10 மணி வரை ஜமாத்துல் முஸ்லிமீன் பற்றிய விமர்சனங்களும் அவற்றுக்கான தெளிவுகளும் என்ற தலைப்பிலே ஜமாத்துல் முஸ்லிமீன் பற்றிய மக்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சந்தேகங்களுக்கான பதிலும் அதேபோன்று கேள்வி பதிலும் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் விரும்பியவர்கள் இதிலே வந்து உங்களுடைய கேள்விக்கணைகளை தொடுக்க முடியும், அதற்கான தெளிவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும்.